சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் விடிய விடிய பெய்த கனமழை. தொடர்ந்து பெய்த மழையால் பல ஊர்களில் சாலைகள் வெள்ளக்காடாகின. சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இரவு தொடங்கி பகல் எல்லாம் நீடித்த கனமழை. மாநகர சாலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்தில் சிக்கல். தொடர்ந்து பெய்த மழையால் புழல் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பு. எண்ணூர் வரை கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்தும் நீர் திறப்பு. ஐந்து மதகுகளை திறந்து வெளியேற்றப்படுகிறது உபரி நீர். சென்னை சுற்றுவட்டாரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தாம்பரம் மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்ததால் நோயாளிகளுக்கு பாதிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, மேகத்திரளின் அலை மாற்றம் காரணமாக கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். தமிழகத்தில் நாளை நீலகிரி, கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களிலும் மழை நீடிக்கும் என அறிவிப்பு. ஏழு மற்றும் 8ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மழை நீடிக்கும். 9ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நாட்டின் வளர்ச்சி வேகம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிப்பு. வளர்ச்சி வேகம் மிக மெதுவாக இருக்க அரசு அனுமதிக்காது என்றும் பிரதமர் மோடி அறிவிப்பு. கொச்சி, மங்களூரு இடையே குழாய் மூலம் எரிவாயு கொண்டு செல்லும் திட்டம் தொடக்கம். 3000 கோடி ரூபாய் செலவிலான திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தைப்பூசத்தை ஒட்டி வருகிற 28ஆம் தேதி பொது விடுமுறை. இனி ஆண்டுதோறும் பொது விடுமுறை விடப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வருகிற 13ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்க வாய்ப்பு. மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தகவல். கொரோனா தடுப்பூசிகளை சேமித்து வைக்க சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட 4 ஊர்களில் முதன்மை மையங்கள். 37 ஊர்களில் 2ஆம் நிலை சேமிப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. இரண்டு தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் தொடங்கின. கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் தீவிரம் என எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் தகவல். முதற்கட்டமாக 5 முதல் 6 கோடி டோஸ் தடுப்பூசிகள் கொள்முதல் செய்யப்படும். தடுப்பூசி போடும் பணிகள் இணையதளம் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் நாளை முதல் 2 நாட்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். தேர்தல் பிரச்சாரம் செய்வதோடு கலந்துரையாடல் கூட்டங்களிலும் பங்கேற்கிறார். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோரிடம் மீண்டும் கருத்து கேட்பு.
10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோரிடம் கருத்துக்களை கேட்க நடவடிக்கை. பள்ளிகள் திறப்பு குறித்து வருகிற 8ஆம் தேதி வரை கருத்துக்கள் கேட்கப்படும். பெற்றோர்களின் கருத்துக்களை அறிந்த பின்னர் பள்ளிகளை திறப்பது குறித்த நடவடிக்கை என பள்ளிக்கல்வித்துறை தகவல். நாடு முழுக்க புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 58ஆக உயர்வு. தமிழகத்திலும் மேலும் 4 பேருக்கு புதிய வகை கொரோனா தொற்று உறுதி. புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தீவிர சிகிச்சை. தொடர்பில் இருந்தோரையும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க நடவடிக்கை என மத்திய அரசு அறிவிப்பு. பறவை காய்ச்சல் பரவியதை அடுத்து கேரள மாநிலத்தின் 2 மாவட்டங்களில் பேரிடர் அறிவிப்பு. 40,000த்திற்கும் மேற்பட்ட வாத்து கோழிகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. கேரளாவில் பரவி உள்ள பறவை காய்ச்சல் மனிதருக்கும் பரவலாம். தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் தமிழகத்திற்குள் வராமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரம். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களுக்கு மாவட்ட எல்லையில் கிருமி நாசினி தெளிப்பு. கோழி, வாத்து போன்ற பறவைகளை ஏற்றி வரும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. டெல்லியில் 41வது நாளாக தொடர்கிறது விவசாயிகள் போராட்டம். தொடரும் மழையால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அவதி. மிருகவதை தடுப்பு விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருத்தம் மேற்கொள்ளாவிட்டால் சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தனியார் ஏஜென்சி மூலம் மினி கிளினிக்குகளுக்கு பணியாளரை நியமிப்பதற்கு தடை. தற்போதைய நடைமுறையை தொடர வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எந்த நேரத்திலும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என சீன ராணுவத்திற்கு உத்தரவு. அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் சீன அதிபர் ஷி ஜின்பிங். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள் 300 பேர் பங்கேற்க அனுமதி. காளைகளுக்கும் வீரர்களுக்கும் உடல் தகுதி பரிசோதனை நடத்த ஏற்பாடு. காயம் காரணமாக இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியில் இருந்து KL ராகுல் நீக்க. அடுத்த 2 போட்டிகளில் விளையாட மாட்டார் என்றும் அறிவிப்பு. கென்யாவில் 9 மாதங்களுக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்டன. உற்சாகத்துடன் கல்வி கற்க மாணவ மாணவியர் பள்ளிகளுக்கு வருகை. நார்வே நாட்டில் மண் சரிவால் வீடுகள் புதையுண்டதில் 7 பேர் உயிரிழப்பு. மண்ணில் புதைந்த மேலும் 3 பேரை தேடும் பணி தீவிரம். இந்திய பயணத்தை ரத்து செய்தார் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன். கொரோனா தொற்று பரவல் காரணமாக வர இயலவில்லை என்று பிரதமர் மோடியிடம் வருத்தம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 29ஆம் தேதி தொடங்குகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் என தகவல். தமிழகத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. 1 அங்குலத்தை கூட ஆக்கிரமிக்க விடக்கூடாது என்றும் நீதிபதிகள் கருத்து. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். போதுமான அளவிற்கு ஊசிகள் கைவசம் உள்ளதாகவும் அறிவிப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் வேலையின்மை விகிதம் 0.5% குறைந்தது. இந்திய பொருளாதார கண்காணிப்பு ஆய்வு நிறுவனம் தகவல். சின்னத்திரை நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத் மேலும் ஒரு வழக்கில் கைது.
எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக போலீசார் நடவடிக்கை. மகளிருக்கான புதிய திட்டங்கள் மற்றும் சம உரிமைகள் வழங்கும் சட்டங்கள். சேலம் மாவட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் கமல் உறுதி. மழைநீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்க நிபுணர் குழு அமைக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பவர் பேங்கிற்குள் களிமண்ணை நிரப்பி விற்பனை செய்த கும்பல். பெண்களை வைத்து போலி கால் சென்டர் நடத்தியதும் அம்பலம். புதுச்சேரியில் தனியார் மதுபான கடையில் ஊழியர்களுக்கு அரிவாள் வெட்டு. மது வாங்கிவிட்டு பணம் தர மறுத்து அட்டூழியர். திருத்தணி அருகே தனியார் ஆடை நிறுவன பேருந்து கவிழ்ந்து விபத்து. பெண்கள் 18 பேர் உள்ளிட்ட 21 பேர் காயம்.